ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசியை வந்து 1 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு வாணலி எடுத்துகிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த சைடு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி இப்படி ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். இது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த ஜவ்வரிசி வேகும்போது, இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் பாயாசம் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்ச வாசனை அடிக்கும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்து இந்த இதோடு சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 75% வெந்துருச்சு. இந்த சைடு பால் காய்ச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்படியே 1/2 லிட்டரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கிண்டி இன்னும் ஒரு 25% வேகணும் ஜவ்வரிசி. அதையும் அப்படியே அந்த பால்லேயே வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், 200 கிராம். இந்த இதுக்கு இனிப்பு கொடுக்குறதுக்கு எந்த இனிப்பு டிஷ்ஷு செஞ்சாலும் அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் உப்பு கறிக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்த உடனே நான் கண்டென்ஸ் மில்க் ஒரு 100 ml சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இந்த பாயாசத்தை எடுத்து மாற்றி விடும். ஸோ அதனால் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் கொஞ்சம் கேஷ்யூவை 2 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ மட்டும் இல்லை, சாரப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், திராட்சை சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் திராட்சை போட்டால் சாப்பிட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அதனால் நான் போடலை, வெறும் கேஷ்யூ மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனில் கலரில் வறுத்துருங்க. அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும், பாயாசத்தில் சேர்த்தாலும் நம்ம பதத்து போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.